என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு பிரியமான பலி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. தேவனுக்கு பிரியமான பலி. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் முழுமையாய் பின்பற்றிய காலத்தில் அநேக பலிகளை இட்டு தேவனை வணங்கி வந்தனர். நாளடைவில் அவர்களுடைய மனம் பக்குவப்பட்டு பக்தி முதிர்ச்சி அடையும் காலத்திலே தீர்க்கதரிசிகள் தேவன் பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிறார், தனக்கு கீழ்ப்படிவதை விரும்புகிறார் என்று மேலான உபதேசங்களை கூறத் தொடங்கினார். ஏதோ ஓர் ஆட்டை அல்லது மாட்டை பிடித்து பலியிட்டுவிட்டு மனிதன் மனம் போன போக்கில் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. அவன் சமய வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும். பக்தி உள்ளவன், அன்பு, இரக்கம், தயவு போன்ற நற்பண்புகள் உள்ளவனாய் சமய கிரியைகளை மட்டும் செய்து திருப்தி அடையாதவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். கிறிஸ்துவுக்கு பின் இக்கருத்து வலுப்பெற்றது. முற்காலத்தில் பலியிட்டு வந்த எபிரேயருக்கு இந்நிருபம் எழுதப்பட்டதால் அந்த பழைய பலிகளை அல்ல, நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது போன்றவற்றில் தேவன் பிரியப்படுகிறார் என்பது வற்புறுத்தப்படுகிறது. நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் சமுதாய சேவை. தேவனுக்கென்று காணிக்கை படைப்பது, உபவாசித்து ஜெபிப்பது போன்றவைதான் தேவன் விரும்பும் பக்தி மார்க்கம் என்று இன்றும் சிலர் கருதுகின்றனர். பிறருக்கு நன்மை செய்து ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணி வாழும் தன் பிள்ளைகளை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். நல்ல சமாரியன் கதையில் பிறருக்கு நன்மை செய்ததைத்தானே பெருமைப்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தை குறித்து பேசும்போதும் ஏழைகளுக்கு கொடுப்பது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதாகும் என்று சொல்லி நாம் ஏழைகள் மீது கரிசனை கொள்ளும்படி ஊக்குவிக்கிறார். வேதம் முழுவதும் இந்த கருத்து பரவலாக, ஆனால் அழுத்தமாகவே வற்புறுத்தப்பட்டுள்ளது. நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் ஒரு தனி இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுவோம். நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் ஒரு தனி இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுவோம். தீர்மானம்: நாளுக்கு ஒரு நன்மையாவது செய்வேன்.